நான் போய் தான் பேசுகிறேன் வீடியோ எடுத்தேன் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன் நல்ல சிந்தனை அவ்வளோதான். அவங்க என்ன கேட்க அவ்வளோ எதுவும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சைவம் உங்களுக்கு அம்மா உங்களுக்கு என்னம்மா சைவம் அன்பேசுதான் அன்பேசு உங்களுக்கு உங்களுக்கு வரல இப்போதான் இங்கே வந்திருக்கேன். பிற உயிர்களுக்கு மனதாலும் தீங்கு நினைக்கப்படாது, அதான் செய்யும். அன்பே சிவம்யா. அன்பே சிவம். அன்புன்னா என்ன? அன்புனா அன்புன்னா என்ன? எல்லா உயிரையுமே ஒரே மாதிரி நடத்துறதுங்கய்யா. அன்புன்னா என்ன? கருணை அப்படின்னா கருணைன்னு ஒரு வார்த்தை தமிழ் இருக்கு. பாசம் வார்த்தை தேவையில்லை. அன்புன்னு சொல்லிட்டு கருணை நிறைய இறங்கலாம் அன்பு தான். கருணை கருணை தேவை எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லணும்? தன்னலம் இல்லாத எதுவுமே அன்பா இப்போ நம்ம குடும்பம் இருக்குன்னா பாசம் இப்போ இருந்துச்சுன்னா இதெல்லாம் நண்பர் இவர் மேலே இருக்கிறது அன்பா இருக்கிறது. அன்பு யாருமே தெரியாது, தன்னலம் இல்லாத இருக்கிறது தான் அன்புன்னு சொல்லலாம். அப்படிங்கிறீங்க உங்கள் கருத்து. அதாவது எல்லாத்தையும் அன்பு தன்னலத்தோட சுயநலமான அன்பாக அன்புல ஒரே அன்பு அவதான் சொல்லுங்க. அன்புகள் சொல்லுங்க, அன்புகள் சொல்லுமா வீட்டில் காட்டுற ஒரு அன்பு அன்பு அப்ப ரெண்டு அன்பு இருக்குது இல்லையா? அப்ப அன்புகள் தன்மையா இருக்குமா? நம்ம பெரிய அப்படி சொல்லி அன்பு கூட தான் சொன்னாங்க. அன்பு, கருணை, இரக்கம், பரிவு, எத்தனை வார்த்தை இருக்குல்ல. நீங்க சொன்ன மாதிரி அருமையில் காட்டு பரிவு இதனால பரிவு காட்டுன்னு பாவம் பரிவுன்னு சொல்றமா இல்லைங்களா? அப்ப அன்புன்னு பணிவு அப்படின்னா அப்பா கிட்ட அன்பு இல்லையா? இல்லைன்னா அதுதான் அதிகமாக மதிக்கிறோம். அப்பா மதிக்கிறேன் இதை போய் சிந்தனைக்குள்ள போகணும். அன்புன்னு பணிவு வேறு, வாக்கிய வேறு. அன்புன்னு அன்பே சிவம் தாங்க. அப்ப சிவபேர் அன்பு. சிவமே சிவம்னு சொல்லிட்டா சிவமும் அன்பும் ஒண்ணு. அன்பே சிவம்னா அன்புன்னா என்ன சிந்திக்கிட்டு சும்மா வந்து கதைச்சிட்ட போகிறேன். மூர்த்தி நாயனார் மூர்த்தி நாயனார் வாழ்ந்தார், அது பண்ணார், என்ன கதை எதுக்கு அந்த கதை? ஒரு சின்ன சிந்தனை. ஏன் சிறு தொண்டரை மட்டும் பிழை அறிந்து சோர்ப்பு அவளை இறக்கப்பட்டவர் சிறுவன் எத்தனை பேர் கதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கு விளக்கம் ஏன் அவரை மட்டும் குழந்தை அறிந்து சொன்னார்? இவரெல்லாம் எத்தனை வருஷமா கிடைக்கும். மற்ற யாருமே குழந்தைய இருந்து சோறு போட சொல்லிங்க. விவசாயிகிட்ட போய் சோறு கேட்டார், குயவன் கிட்ட போய் பானை கேட்டார், அவன் மீது துணி ஆடை கேட்டார், வண்ணாங்கிட்ட போய் துவைச்சு தர சொன்னார். அவ்வளோ கருத்தையானவர். ஏன் இவரை மட்டும் நீ உன் பிள்ளை தலையை வீட்டுக்காரி பிடிச்சிக்கணும், நீ எப்படி அணியணும், ஏன் அப்படின்னு எங்க பேசணும்? தப்பாய் பிடிச்சு சொன்னீங்க பேசணும். மெய்ப்பொருள் காண்பது பொருள் யாராவது கேட்டு ஒரு மெய்ப்பொருள் காண்பது. இங்க என்னன்னா பரஞ்சோதியார் அவர் பேர் அப்படித்தானே வருது. அவரு 2ஆம் அரசு பல்லவனுடைய படைத்தலைவர் அப்படித்தானே கதை. அவர் என்ன செய்யறாரு? சிவகாமியை மீட்டு வர்றதுக்கு போய் பாத 2ஆம் குடியை சொல்லி சண்டை போடுறாரா? அப்ப வந்து அவன் அறிவிக்கிறான் அரசு பல்லவன்.
எத்தனை எலி தலையை கொண்டு வருகிறாரையோ அவ்வளவு பணம் உண்டு, அவ்வளவு பொருள் வாங்கிக்க. அவர் ஒரு படை வீரர் இல்லையா? தொழில் சார் கொலை செய்கிற ஒரு தொழில் அப்படிதானே? அப்ப இப்படி நிறைய தலையை வெட்டிட்டாரு. கொண்டாந்து எல்லாம் ராஜாவுனால கூட மகிழ்ந்து பெரும் செல்வம் கொடுக்குறாங்க. அதான் அந்த அம்மா வேண்டாம் சொல்லிச்சு. எவ்வளோ சந்தோஷமா கடந்து தலையெல்லாம் மாட்டியிருப்பாங்கல்ல. அப்ப சிவத்தை கும்பிடுற வினை நீங்கினால் சிவத்தை அடைய முடியும். அதான சின்ன கான்செப்ட். வினை நீங்கினால் மட்டுமே சிவத்தை அடைய முடியும். எத்தனாயிரம் பேர் கண்ணீர் ஒரு குடும்பத்துல இந்த அம்மா நகமாட்டி இருக்கும், இவ்வளோ வசனங்கள் நல்லதுக்கு வாங்கி இருக்கும். எத்தனை மனைவி இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, குழந்தைகளை தந்தை இழந்த குழந்தைகள் எவ்வளவு கதறியிருப்பாங்க. பிரிதின் துன்பத்தை உணராமல் சிவத்தை நாம் அடைய முடியாது. பிரிதின் துன்பத்தை நாம் அடைய வேண்டுமானால் என்ன செய்யணும்? அந்த துன்பத்தை நாம் அடையணும். வகுப்பில் பேசினேன். பெரியவரான கதை சொல்ல வறுமை பதம் நீதினார் சிறன கெத்த சொல். ஆனால் வறுமை பதம் கெத்தாண்ட என்ன பண்ணார்? ஒரு நாளைக்கு 3000 எடுத்து போட்டு ஊரில் போய் பாடுகிற சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு தேடி அங்கே இருக்கிற இளைஞரை கொண்டு தேவாலய வருஷம் படிங்க, 5 நாள் ஸ்கூல் பாடம் படிங்க. நான் ஜாப் வந்து தெரிஞ்சிருக்கு. திடீர்னு என்ன ஆயிடுச்சு? நம்ம ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தெருவில் நிற்க வச்சிருக்கேன். மக்கள் இருக்கும்போதே ரோட்டில் கிடக்கு. கையில் 1 ரூபா இல்லை, தீபாவளி அப்போ மறுபடியும் வளரும் என்னாச்சுன்னா எங்கள் அம்மா என்னம்மா என்ன பண்ணுறது? நான் ஒரு போய் கேட்டேன். கோயிலுக்கு போய் சாமிகிட்ட கொற்ற மலையில் ஒன்று அழுதுக்கிறேன். அடியே நான் உருவாக்கப்பட்டது நிறைய திரும்ப செய்வோம். அதில் ஒரு திருப்பதி குழந்தைகள் எல்லாமே சிவனுடைய பஞ்சாட்சரம் படி காவியாதவங்க, கட்டக்காரவங்க, இது மாதிரி ஒரு குரூப் உருவாக்கி வச்சுருக்கேன். ஒரு குரூப் வந்து திருமணி பேசும், இன்னொரு குரூப்பு தலைநிகழ்ச்சிகள் இறைவன் ஆன்மாக்களை சந்தோஷப்படுது. அவங்க அன்னைக்கு ஆக்சுவலாக எங்களுக்குள்ள தமிழகம் முழுக்க இருக்கிற கிராமிய கலைஞர்கள் போட்டி கொடுத்து சிறந்த விழாக்கள் 10,000 பணம் கொடுத்து அவங்க என்னை பார்க்க வராங்க. எங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணாலும் என்னை பார்க்க போகிறாங்க. சரி சுப்பையா பார்த்தா நான் ரோட்டில் அடுத்து வந்துட்டு இருக்கேன். இந்த பசங்க சுப்பையா எங்கே இருக்காங்க? ஏன் வீட்டுக்கு போகலாம்? என் வீட்டுக்குலாம் வர வேண்டாம், நம்ம வாழ்றதை எல்லாருக்கும் தெரியணும், கெட்டதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா ராஜா படம் ஒரு சீனாவை போட்டுட்டு இருந்தாதான் அடிமைகள் வந்து நம்ம ராஜா தெரியும் நல்லா இருப்பாங்க இல்லையா? அப்போ இல்லை சரி சரி பரவாயில்ல மகளிர் இது பஸ் பண்ணோம். இல்லை இல்லை வரோம். வீட்டுக்கு வந்து இடையே பார்த்தோம், கண்ணீர் விட்டு பசங்க அவங்க கலை நிகழ்ச்சி செஞ்சு கொடுத்த பணத்தில் 7000 கொடுத்தாங்க. சிவம் எல்லாம் தருவாரு, பதம் தருவார். நல்ல அடியாரு பதம்னு ஒரு பேர் உண்டு. அப்போ எனக்கு வறுமை வந்த பொழுது சிவனுடைய அடிங்கிறத அன்பர்கள் வந்து பணம் கொடுக்கணும். ஆக வறுமை பதம் என்பது அழிந்து போன செல்வம் எல்லாம் விடைப்பயனாக இருந்தது. எனக்கு இன்னைக்கு கிடைச்சி நான் வாழ்க்கை வாழ்க்கை திருவள்ளுவர். அப்போ அந்த வறுமை பதமும் அதை உணர்றதுக்கு நம்ம தெருவில் நிற்க வேண்டியது. ஒவ்வொருத்தரும் இப்படி இல்லை தேவையா திருநாள் அதான் அவன் ஆமாம் ஒரு பையன் கையாசிட்டு இருக்கான். தர்மத்தில் போய் நிறைய உழவார பணியெல்லாம் செஞ்சுட்டு பசி மயக்கம் தர்மசம் வந்து தாம்பாளம் நிறைய தயிர் கொண்டு போகிறாங்க. சொல்கிறேன் கையாசு இந்த பொம்பளை நம்ம பேர் இந்த தர்மசம் அப்படின்னு நினச்சிருக்கான். அவளை ரெண்டு உள்ளே வச்சு கூட்டி வைப்பாரு, நம்ம கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கொண்டு போய் கையெழுத்துலாம் பண்ணிட்டாங்க, உள்ள வச்சுட்டாங்க. நானும் தனியாசம் அதே போயிட்டாங்க பையன் உழவார பணியெல்லாம் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட 2 டைம் புல்லு சனியானம் வருது. சிவபிரகாச சுப்பிரமணிய தேசிக்கு வரக்குள்ள மேலே அரசமான 4 பேருக்கு முளைச்சிருக்கு. ஆதிரங்கள் இந்த லட்சத்தில் இப்போ கோயிலை பராமரிக்கிறாங்க. கருப்புறத்தில் இருக்கிற மடத்துக்குள்ள இருக்கிற இந்த லட்சத்தில் இருக்கு. கொடியை செடி முடிச்சு போட்டேன். சாமி ஆனால் சுக்கா தானே வேற யாருக்கு இந்த தெய்வம் வந்து அறுவாட்டுக்கு போயிடுச்சு. அது கூட சாப்பிடுன்னு சொல்லுங்க. கீழே கடலூர் சின்ன இருக்கட்டும் திருவாசம் தான் அவங்க எல்லாமே அப்புறம் வந்து திருமணத்துக்கு சாப்பிட்றோங்க. பத்தியா தனியாக சரியான கொடுத்துருக்காரு. இப்போ லட்சம் தான் சைவம் அனுப்புறது அப்படின்ட்டு எங்கெல்லாம் எடுத்து கீழே தோண்டிட்டு சனியே சொல்லியெல்லாம் மேலே ஏற முடியும். தர்மத்துக்கு வேற வழியாக கோபத்துக்குள்ள ஏற முடியும். வந்து 2 பேரும் மயக்கம் கொடுக்கும். அரிசி தானம் தண்ணி கேட்டால் தண்ணி அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி குடிக்க கூடாது. வாங்குவேன். அப்புறம் என்னாச்சுன்னா
அரை மயக்கத்தில் இருக்கணுமா திடீர்னு 2 குழந்தைகள் வராங்க. 2 மணிக்கு வாங்க 2 குழந்தைகள் வராங்க. ஒரு 2 தான் போச்சு. பலசரி மாநாட்டுக்கு போய் அந்த நாமளே தயிர் சோறு எடுத்தாங்க. எங்களை பார்த்தோம் அப்படின்னு வச்சு எங்கிட்ட வந்து நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு ஐயா நீங்கள் சிறுவர்கள் வரணும். ஆமாம் அப்படிதான் பேச முடியும். அந்த கிணத்துல தண்ணி கொண்டாங்க. நானும் தனியாசம் அரை குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் தெம்பு இருக்குது. ஐயா நல்லா பண்ணி செஞ்சீங்களா? ஆமாம் கண்டிப்பாக இவ்வளோ கழிச்சு போயிட்டீங்க. என்ன பண்ணாலும் அப்புறம் என்னங்க இவ்வளோ கழிச்சு போயிட்டீங்க. ரொம்ப செஞ்சீங்களா? ஆமாம் பேருக்காக சமைச்சு சோறு போட மாட்டான்னு சொன்னால அவன் என்ன ஞாபகம் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்து ஒரு போடு போடும். இவர் கொஞ்சம் வயசானவராக இருக்காரு. கல்யாணம் தண்ணி விட்டிருப்பாங்க. அதனால கொஞ்சம் சொல்லலாம். அந்த உங்கள் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துருக்கோம். வேடிக்கையான விஷயம் நான் தான் நிறைய புல் வெட்டினேன். பேருக்கு நான் செடியை உடச்சு போட்டான். அதெல்லாம் சாப்பிட கொடுத்தாங்க. நம்ம பசியில் இருக்கிற நீ சாப்பிட்டா கேட்க மாட்டோம். அந்த உணர்வையில் அந்த குழந்தைகளுக்கு நல்லா சாப்பிட்டோம். திருப்தியாக சாப்பிட்டதும் ஐயா இருந்த பறந்து போச்சு. திருவாரூர் கருப்பராஜத்தில் ஒரு வழக்கம் அந்த